Okay students, next we are going to see the next topic birds. Have you seen the birds? Birds எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச பேர்ட்ஸ் நேம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பீகாக், parrot, eagle, owl, etc. Look at the picture. In this picture you see different types of birds, different colors, different feathers, different beaks and wings. Now we are going to see about the birds. Listen about birds. Have you seen these birds? இந்த பேர்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கண்ணே? வாங்க என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பீகாக், ஸ்பேரோ, ஈகிள், க்ரோ, பேரட், டக், பீஜியான், கிங்ஃபிஷர், காக், மைனா, swan, owl. There are different types of birds. இந்த பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கே இருக்கும்? Some birds are in zoo, some birds in park, in our house. Now you listen parts of a bird. See this picture. Mention the parts of a bird. First one head. Head என்ன கண்ணு? தலை. Second one beak. Beakனா மூக்கு. Next one wing. Wingனா இறக்கை. Next one tail feathers. Tail feathersனா அதோடைய வால். Last one feet. Feetனா என்ன கண்ணு? அதனுடைய பாதம். These are the parts of a bird. Listen. இப்போது கீழே இருக்க பேர்ட்ஸோட பார்ட்ஸை நம்ம பார்த்தோமா கண்ணு? அதே மாதிரி தான் மேலே இருக்க எல்லா பேர்ட்ஸுக்குமே இந்த பேர்டுக்கு எப்படி பீக் இருக்கோ, எப்படி விங்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இங்கே இருக்க மேலே இருக்க இந்த பேர்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணாது? ஒரே மாதிரி சேமாக இருக்காது. இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஓகேவா கண்ணு? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பேரட், அதாவது பேர்ட்ஸோட பீக்கை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பீக் வந்து அந்த பேரட்டுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டெய்ல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, விங்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். பேர்ட்ஸ் என்ன கண்ணு? ஒரு வகையான அனிமல்ஸ் தான். அனிமல்ஸ்க்கு எப்படி ஐ, ஹெட்டு, டெய்லு, லெக்கு எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும் லெக்ஸு, பீக்கு, ஐ, ஹெட் எல்லாமே இருக்கும். பட் விங்ஸ் மட்டும் அனிமல்ஸ்க்கு இருக்காது. பேர்ட்ஸுக்கு விங்ஸ் இருக்கும். தன்னோட பேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் பேர்ட்ஸ் என்ன பண்ணும்? மேலே ஃப்ளை பண்ணும். யூ சி, லுக் அட் த பிக்சர். ஃபர்ஸ்ட் ஒன் தே ஹாவ் 2 wings, 2 legs and a beak. ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், 2 wings இருக்கா? செகண்ட் ஒன் 2 legs, தேர்ட் ஒன் beak. ஓகேவா கண்ணு? நவ் விங்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஃப்ளை. அந்த பேர்டுக்கு விங்ஸ் என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுறதால தான் அந்த விங்ஸ் மூலிமா அந்த பேர்டு வந்து மேலே ஃப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் லெக்ஸ் ஹெல்ப் அஸ் டு வாக். ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த லெக் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கும், ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பீக். பீக் ஹெல்ப் அஸ் டு ஹோல் இன் த ட்ரீ. அதாவது ட்ரீயில் ஹோல் போடுறதுக்கு அந்த பீக் என்ன பண்ணுது? அந்த பேர்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா கண்ணு? Next one, you see, look at the picture. Birds, how to fly? Birds have 2 wings. Wings help us to fly. Are you understand? Next one, they eat with the help of their beaks. They do not have teeth. பேர்ட்ஸுக்கு நம்மள மாதிரி டீத் கிடையாது. நம்ம எப்படி இப்போது ஃபுட்டு நம்ம மென்று சாப்பிட்றோமா? நம்மளுக்கு டீத் இருக்கா? பட் பேர்ட்ஸுக்கு டீத் கிடையாது. தன்னோட பீக்கில் தான் அது என்ன பண்ணும்? தன்னோட ஃபுட்டை சாப்பிடும். லுக் அட் த பிக்சர். பேர்ட்ஸ் ஈட் வித் பீக்ஸ், டு நாட் ஹாவ் டீத். யூ சி, இன் திஸ் பிக்சர் த பேர்ட் ஈட்டிங் ஃபுட் வித் தர் பீக். பார்த்தீங்களா? தன்னோட பீக்கில் ஃபுட்டை வச்சுருக்கு. பேர்டுக்கு டீத் கிடையாது. பீக்கில் தான் என்ன பண்ணும்? தன் ஃபுட் அது சாப்பிடும். நெக்ஸ்ட் ஒன் their legs help them to walk and around and run.
Legs help us to walk and run from one place to another. Listen, see the picture. Legs help to walk and run. In this picture you see swan leg, cock leg help us to run and help us to walk. Okay, feet help them to stand on the surface. இப்போ நம்ம லெக்கை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஓடுறோமா வரோமா நடந்து போகிறோம் மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பேர்ட்ஸ் என்ன பண்ணுவோம், தன்னை லெக்கால் ஹெல்ப் பண்ணி மூவ் பண்ணுறது ரன் பண்ணுறது எல்லாமே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், தே ஹாவ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ். ஆல்ரெடி வி see the different birds. In that birds having different colorful feathers. Now you see, இங்கே பாருங்கள், இப்போது நம்ம நிறையா பேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு பேர்டுக்கும் ஃபெதர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். இப்போ டக்கு பாருங்கள், ஃபுல்லி ஒயிட் கலர். பேரட் ஃபுல்லி க்ரீன் கலர். காக்கு டிஃப்ரெண்ட் கலர், பிளாக்கு, ரெட்டு, எல்லோ. These like different colorful feathers. Look at the picture. You observe the picture. Colorful feathers. Peacock, parrot. பீகாக்கோட ஃபெதர்ஸும் பேரட்டோட ஃபெதர்ஸும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கலர்ஃபுல் ஃபெதர்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன், பீகாக். பீகாக் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட். பீகாக் வந்து மிகப்பெரிய பறக்கும் பறவை. பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். ஆர் யூ லைக் பீகாக்? Yes, I also like peacock very much. Okay students, now you listen. We already learned now different types of birds. We are having this picture, connect the name of the birds. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நிறையா டிஃப்ரெண்ட்டாக பேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ அங்கே பேர்ட்ஸோட நேமும் பேர்ட்ஸோட பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணலாமா கண்ணு? ஃபர்ஸ்ட் ஒன் சே parrot. Second one, crow. Next one, myna. Next one, duck. Next one, eagle. Last one, swan. Now you know. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்ணு எந்தெந்த பேர்ட்ஸ்க்கு எந்தெந்த நேம் அப்படின்னு? இப்போ இந்த பேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது? பேரட், க்ரோ, ஈகிள், டக்கு, ஸ்வான், மைனா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் லிசன். ஸ்பீக் அபவுட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க பேர்ட்ஸுக்கு சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? நவ் லிசன். ஃபர்ஸ்ட் ஒன், மைனா அண்டு க்ரோ. மைனா அண்டு க்ரோ ஆர் looking same but different color, different beak. There are different similarities. அதாவது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அதோட பீக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இட் இஸ் பிளாக் இன் கலர், இட் இஸ் ப்ரௌன் இன் கலர். தீஸ் ஆர் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மைனா அண்டு க்ரோ. நெக்ஸ்ட் ஒன் யூ சே காக் அண்டு ஹென். காக்குனா என்ன கண்ணு? காக்குனா சேவல். Hen means கோழி. You see, cock is a colorful feathers, but ஹென்னுக்கு டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ் கிடையாது. காக்குக்கு பாருங்கள் ஃபெதர்ஸ் பெருசாக இருக்கும், அதே மாதிரி அதோட தலையில் ஒரு கொண்டை இருக்கும். பட் ஹென்னுக்கு அது கிடையாது. பட் பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேம் ஒன்லி, பட் டிஃப்ரெண்ட் சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், crane, sparrow. crane-னா கொக்கு கண்ணு, ஸ்பேரோனா குருவி. crane has flat beak. crane-ஓட பீக் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். லெக் ஆல்சோ ஸ்டிக் லைக் லெக். ஸ்டிக்கு மாதிரி குச்சி மாதிரி ஸ்டிக்காக லாங் லெக்கு. பட் crane does not have tail. அதுக்கு tail கிடையாது. only small wings only having. that like sparrow having long tail, feathers tail. அதுக்கு என்ன இருக்குது? டெய்ல் ஃபெதர்ஸ் இருக்குது. பட் அதோட பீக் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பட் சேம், பட் ஹேவிங் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்.
இப்போ இந்த பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ட்ஸுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட்டு ஒன் யூ லிசன். தே கேன் ஃப்ளை. எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணும், எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணாது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளை பண்ணுறதுக்கு பேர்ட்ஸ் எதை யூஸ் பண்ணி பறக்கும்? ஆல்ரெடி we know wings. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? now these birds are called flying birds. humming bird, eagle. ஹம்மிங் பேர்டுனா கண்ணு தூக்கணாங்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகிள்னால் கழுகு. இந்த ரெண்டு பேர்டுமே என்ன பண்ணும்? தன்னோட விங்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கும். விங்ஸ் ஹெல்ப் us to fly. These two birds are called flying birds. Next one. There are some birds that cannot fly. எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து நான் பறக்காது? You listen. emu, kiwi, penguin, ostrich. இந்த 4 பேர்ட்ஸுமே என்ன பண்ணாது? பறக்காது. That cannot fly. An ostrich eye is bigger than its brain. Ostrich is the largest, அதாவது fastest running land bird. வெரி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் வந்து அதோட ஐ பார்த்தீங்கன்னா பிரெயினை விட பெருசாக இருக்கும். வெரி ஃபாஸ்ட் ரன்னிங் லேண்ட் பேர்டு. Listen the picture. These two birds cannot fly. Ostrich, penguin. இந்த பேர்ட்ஸ் என்ன கண்ணு பண்ணாது? இந்த பேர்ட்ஸுக்கு பறக்க தெரியாது. இந்த பேர்ட்ஸ் வந்து பறக்காது. நெக்ஸ்ட் யூ லிசன். சம் பேர்ட்ஸ் கேன் ஸ்விம். எந்தெந்த பேர்ட்ஸ் கேன் ஸ்விம் பண்ணுது? டக், ஸ்வான், வாட்டர் ஹென். These 3 birds are swimming birds. You look at the picture. These 2 birds swimming in water, swan and duck. இது என்ன பண்ணும்? வாட்டரில் நீந்தி போகும். அதனால தான் இதை நம்ம ஸ்விம்மிங் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்வான் அண்டு டக். நெக்ஸ்ட் ஒன். டிக் த பேர்ட்ஸ் தட் கேன் ஃப்ளை. இப்போ கீழே பாருங்க கண்ணு 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் பிக்சர் we identify which birds can fly, which birds cannot fly. You say the answer. First one, penguin. Penguin fly பண்ணுமா பண்ணாதா? No, fly பண்ணாது. Cannot fly. Kingfisher, fly. Parrot, fly. Crow, fly. Emu, kiwi, not fly. Emu, not fly. Are you understand? Flying and cannot flying birds? Okay students. Next one, you listen. Match the birds with their beaks and feet. Now, we already learned in this topic different types of beaks and feet. இப்போ நம்ம பேர்ட்ஸை பற்றி நிறையா பார்த்தோம் இல்லையா கண்ணு? அதோட பீக்கையும் அதோட ஃபீட்டையும் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்கள், இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதோட பீக்கையும் ஃபீட்டையும் நம்ம இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். லிசன். ஃபஸ்ட்டு ஒன், பேரட். பேரட்டோட ஹெட்டிங் பீக் இங்கே இருக்குது. அதோட லெக் எங்கே இருக்குன்னு இங்கே இருக்குங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் மேட்ச். பேரட் இஸ் மேட்ச்டு. பேரட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன், யூ லிசன். க்ரோ. க்ரோ பீக், க்ரோவோட ஃபீட். நெக்ஸ்ட் ஒன் ஈகிள். ஈகிளோட பீக், ஈகிளோட ஃபீட். நெக்ஸ்ட் ஒன் மைனா. மைனாவோட பீக், மைனாவோட ஃபீட். Next one, swan. You see, in this picture, swan is already matched to the feet. Now we match the swan beak. Duck is also already matched, but duck feet is not matched. This is a duck feet. Okay, students. Now you understand how to match the birds with their beaks and feet. Okay students, now listen. Thumb printing. Use your thumb print to complete the pictures. You're having some birds picture. You listen. In this picture, you use your thumb finger
you take one pad, ink pad. In that pad you use it and finish this print to complete the pictures. Use your thumb finger and ink pad. In next class you want to finish this one. இங்கே பாருங்கள், ஒரு இங்க் பேடை எடுத்து உங்களோட ஃபிங்கரை தம் ஃபிங்கர் அதில் வச்சு அங்கே கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான பியூட்டிஃபுல் பேர்ட் யூ வில் see in that place. Okay students, now in this class what we learn, just we remember, we learn about birds, bird similarities and differences. Birds are animals. Birds having different types of beaks, legs, feathers. Which birds can fly, which birds cannot fly. How to match the bird's beak with the feet. Okay children, we meet in the next class with a new topic in next class. Till then, be safe and stay at home safely. Thank you children. Bye. Take care.